பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களோடு இந்த விழாவிலே கலந்து கொள்வது அதிலும் மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு என்று கருதி, தாயை போற்றக்கூடிய ஒரு மனிதனுக்கு, தாயின் உணர்வுகளால் தன் வாழ்க்கையை பின்னி பிணைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு, ஒரு படைப்பாளிக்கு 2 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையலென்ற போதே பரிந்தெடுத்து செய்ய கையிரண்டும் ஏந்தி கனகமுளை தந்தாளை எப்பிறப்பில் காண்பேன் இனி என்கிற வாசகத்தை உணர்ந்துவிட்ட ஒரு மனிதன் படைத்த படைப்புகளை உணர்ந்துவிட்ட காரணத்தினால் அந்த மனிதரோடு, அந்த படைப்பாளியோடு இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் ஆகப்பெரும் மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். உவேசாவுக்கு, உவே சாமிநாதையருக்கு ஆங்கிலேயர்கள் உவே சாமிநாதருக்கு வணங்கினார்கள். அதற்கான ஒரு பாராட்டு விழா சென்னை பிரசிடென்சி கல்லூரியிலே நடந்தபோது பார்வையாளராக வந்திருந்த படைக்கின்றீரே, அந்நியர்கள் தமிழ்ச்செவ்வி அறியாதோர் இன்றெம்மை ஆழ்வோரேனும் பன்னிய சீர் மகா மகோபாத்தியாய பதவி பரிவின் ஈந்து பொன்னிலவின் குடந்தை நகர் சாமிநாதன் தனக்கு புகழ் செய்வாரேல், முன் இவன் அப்பாண்டியர் நாள் இருந்திருப்பின் இவன் பெருமை மொழியலாமோ என்று மகாகவி பாரதி கவிதை படித்தார். பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, உங்களை இந்த அரங்கத்திலே ஒரு மகத்தான கலைஞன், மகத்தான எழுத்தாளன் என்று நீதியரசர் அறிமுகப்படுத்திய அந்த நிகழ்வை நான் இதனோடு இணைத்து பார்க்கிறேன். அன்றைக்கு உவேசாவுக்கு மகாகவி பாரதி வாழ்த்துப்பா இசைத்தார். இன்று பாரதிக்கு நம்முடைய நீதியரசர் வாழ்த்துப்பா இசைத்திருக்கிறார். ஒரு மாபெரும் கலைஞனை ஆழ்ந்து கற்று, ஆழ்ந்து நோக்கி இந்த அரங்கத்திற்கு வளமான தமிழால் அறிமுகப்படுத்திய நீதியரசர் அவர்களுக்கு அரங்கத்தின் சார்பிலே நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். இந்த மகத்தான கலைஞனை அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். நம்முடைய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், அவர்களை இனிய தமிழால் அவருடைய பெருமையினை இந்த அரங்கத்திற்கு எடுத்து சொன்ன நீதியரசர் அவர்களுக்கும் 2 பேருக்கும் மரியாதை செய்யும் விதமாக அரங்கில் இருப்போர் எழுந்து நின்று கரவொலி வழங்கி அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி. பாரதி கிருஷ்ணகுமாரனுடைய படைப்புகளை ஆழ்ந்து படித்து நீதியரசர் அவர்கள் இந்த அரங்கத்திலே எடுத்துக்காட்டினார்கள். BK அவர்களே, உங்களுக்கு இந்த அரங்கத்திலே வழங்கப்பட்ட மிகச்சிறந்த விருது நீதியரசர் அவர்களுடைய இந்த ஆய்வுரைதான் என்று நான் கருதுகிறேன். அப்படி அந்த செம்மாந்த மொழிகளை கேட்டு நெகிழ்ந்திருக்கக்கூடிய எங்கள் பாரதி கிருஷ்ணகுமார் இப்பொழுது ஏற்புரை. எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பமெய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. மாண்பமைந்த நீதியரசர் உள்ளிட்ட நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். நான் ஏற்புரை வழங்க வேண்டும். ஆனால் என் வாழ்நாளில் முதன்முறையாக ஒரு மேடையில் பேசுவதற்கு சொற்கள் கிடைக்காமல் உணர்வு பெருக்கில் தவித்து போய் நிற்கிறேன். இப்படி ஒன்று எனக்கு நிகழ்ந்ததே இல்லை. மிக மிக துன்பமான தருணங்களில் கூட நான் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். ஒரு உதாரணம் சொல்லுவதாக இருந்தால், என்னோடு
உடன் பிறந்த என் மூத்த சகோதரியினுடைய இறுதிச் சடங்குகளை நிறைவு செய்துவிட்டு 5 மணி நேரம் பயணம் செய்து கோவையில் ஒரு அரங்கத்தில் போய் 1.5 மணி நேரம் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு சொற்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் சொற்களை மீறி உணர்வு பெருகி நிற்கிறது. உணர்வின் பெருக்கத்தில் சொற்கள் அமிழ்ந்து போயிருக்கின்றன. ஆனாலும் மரபாக அல்ல, மனப்பூர்வமாக நன்றி சொல்ல வேண்டிய இடத்தில் நான் இருக்கிறேன். இந்த உடலும் உயிரும் தந்த பெற்றோர்களுக்கு நன்றி சொல்கிறேன். என் பிஞ்சு விரல்களை பிடித்து எழுதவும் பேசவும் கற்றுக் கொடுத்த தேவரக்கம் வாத்தியாருக்கும், ஜோசப் வாத்தியாருக்கும், லில்லி டீச்சருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். ஒரு 10 வயது பையனாக என்னை பள்ளிக்கூடத்தில் முதன்முறையாக மேடை ஏற்றி உலகின் அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பற்றி பேசுவதற்கு பயிற்றுவித்த ஜோசப் வாத்தியாரும் தேவரக்கம் சாரும் பேசி முடித்த பிறகு அச்சத்தில் வியர்த்து போயிருந்த என்னை முத்தமிட்ட லில்லி டீச்சரும் இன்றைக்கும் நான் பேசுகிற எல்லா மேடைகளிலும் உடன் இருக்கிறார். அம்மாவை பற்றி நீங்கள் சொன்னதெல்லாம் அம்மாவை விட உயர்ந்த சொற்கள். அவரது உரைகளை நான் கேட்டிருக்கிறேன். திருக்குறள் விழாக்களில், கம்பன் விழாக்களில் அவரது தீர்ப்புகளை நான் படித்திருக்கிறேன். இப்படி முன்வரிசையில் அமர்ந்த அவர் பேச்சை நான் கேட்டிருக்கிறேன். தமிழின் மீது அவர் கொண்ட தீராத காதலுக்காக மட்டும் நான் அவரை மதித்ததில்லை. தன் தந்தையின் மீது மாறாத அன்பும் காதலும் கொண்ட ஒரு உயர்ந்த தனையன் அவர் என்று எனக்கு தெரியும். 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி தந்தையின் நினைவு நாளை முன்னிட்டு அவர் முதன்முறையாக சென்னையில் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் ரவி சுப்பிரமணியத்திற்கு விருது. அந்த விழாவிற்கு அவர் பங்கேற்க இயலாதபடி அவருக்கு உடல்நலம் இல்லை. அவர் நினைத்திருந்தால் அதை ஒத்தி வைத்திருக்கலாம். அதை நினைத்திருந்தால் வேறொரு நாளுக்கு அதை மாற்றியிருக்கலாம். ஏனெனில் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளரும் நிகழ்ச்சியை நடத்துகிறவரும் அவர்தான். ஆனால் தனக்கு உடல்நலம் இல்லை என்று ஆன போதிலும் கூட தந்தையின் நினைவு நாளில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்று விட வேண்டும் என்பதற்காக தான் பங்கு பெறாவிட்டாலும் அந்த நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்றவர் நினைத்த கணத்தில் நான் அன்றைக்கு ரவிக்கு சொன்னேன், தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி, மகன் தந்தை காற்றும் உதவி இரண்டும் நிகழ்ந்த ஒரு மேடையிலே தான் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கு என்னை வியப்பின் உச்சத்திற்கு கொண்டு போனார். என் சிறுகதைகளை நான் எழுதி 13 ஆண்டுகளாகிவிட்டது. அந்த தொகுப்பு 2011ஆம் ஆண்டு வந்தது. நீங்கள் பேச பேச ஏறக்குறைய 13 ஆண்டுகளுக்கு பிறகு நான் எழுதிய கதாபாத்திரங்கள் உயிர் பெற்று என்னோடு இந்த மேடையில் நின்றதை நான் உணர்ந்தேன். மருமகன் கொடுத்த புடவையை வாங்கி மார்பில் அணைத்து கொண்டு மருமகனின் கால்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு என்னே, அன்னே கூட அல்ல, என்னே என்று அந்த அத்தை அழுதுக காட்சியை எழுதி அன்றைக்கு அந்த இரவு நான் அதை அழுது கொண்டேதான் எழுதினேன். கண்ணீர் இல்லாமல் நான் அதை எழுதவில்லை. அதற்கு பிறகு அந்த கதையை படித்துவிட்டு பலர் என்னிடத்தில் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு 13 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கதையை எழுதும்போது என் கண்களில் பெருகிய அதே கண்ணீரை உங்கள் சொற்களால் நீங்கள் வரவழைத்தீர்கள். ஒரு கலைஞனுக்கு இதை விட உயர்ந்த விருது இல்லை, இதை விட உயர்ந்த பரிசு இல்லை. இதுதான் ஒரு மனிதனை இருமாப்பு கொள்ள செய்கிறது.
இதுதான் ஒரு மனிதனை கர்வம் கொள்ள செய்கிறது. இதுதான் ஒரு மனிதனை உச்சபட்சமாக ஒரு அவையை பணிந்து வணங்க சொல்கிறது. உங்கள் சொற்களை நீதியின் சொற்களாக அல்ல, எனது மொழியின் சொற்களாக நான் வணங்குகிறேன். முத்துக்கருப்பன் என்றொரு மனிதன் இருந்தால் அவன் எவ்வளவெல்லாம் எழுதுவான், எவ்வளவெல்லாம் பேசுவான், அவன் எப்படியெல்லாம் இறந்தும் வாழ்ந்து காட்டுவான், வாழ்ந்து கொண்டே இறப்பை உணர்த்துவான் என்பதையெல்லாம் தமிழுக்கு எழுதிய பெருமை உங்கள் தந்தைக்கு உண்டு. ஆனால் வாசித்த ஒரு கதையில், ஒரு புத்தகத்தில் இருக்கும் கதாபாத்திரங்களை எழுதியவனை வைத்துக்கொண்டு உயிர்ப்பிக்கும் வலிமை பேசுகிற ஒருவருக்கு இருப்பதை நான் இன்றைக்கு தான் உணர்ந்தேன். எனக்கு எனக்கு என்ன சொல்ல வேண்டும், அம்மாவின் நினைவு வந்து, நான் ஒரு ஏழை குடும்பத்து பையன்தான். வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்து விட்டால் படுத்துக்கொண்டிருக்கிற பாயின் தலகாணியும் பறிபோய்விடும். அது யாருக்கு? வந்த விருந்தினர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். பாய், தலகாணி, போர்வை எல்லாம் போய்விடும். ஆனால் விரித்து கொண்டு படுப்பதற்கு என்ன கிடைக்கும் என்றால், அம்மா முதல் நாள் அவிழ்த்து போட்ட புடவை கிடைக்கும். அதில் தான் படுக்க வேண்டும். அதில் அம்மாவின் வியர்வையும் அழுக்கும் வாசனையும் இருக்கும். நான் உலகின் 19 நாடுகளுக்கு போயிருக்கிறேன். விலையுயர்ந்த நட்சத்திர விடுதிகளில் தங்கியிருக்கிறேன். ஆனால் வியர்வையும் அழுக்கும் மனமும் நிறைந்த அம்மாவின் புடவைக்கு இணையான ஒரு படுக்கையை என் வாழ்நாளில் நான் இதுவரை கண்டதில்லை. இயற்றமிழ் கொடிகட்டி பறந்த மதுரையில் இசை நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அம்மா அழைத்து கொண்டு போவார்கள். நான் இங்கே இருக்கிற உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன், குழந்தைகளை எல்லா நிகழ்ச்சிகளுக்கும், இலக்கிய கூட்டங்களுக்கு அழைத்து போங்கள். குழந்தைகளுக்கு புரியாது என்று நீங்கள் புரியாமல் முடிவெடுக்காதீர்கள். பலர் குழந்தைகளை அழைத்து போகாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்று எனக்கு தெரியும். குழந்தைகள் தங்களை விட கெட்டிக்காரர்களாகி விடுவார்கள் என்கிற அச்சம் தவிர வேறு இல்லை. அம்மா எல்லா கூட்டத்திற்கும் அழைத்து கொண்டு போவாள். அது மட்டும் இல்லை, முடிந்த பிறகு தம்பி அவர்கள் போவதற்கு முன்பாக ஓடி போய் அவர்கள் காலில் விழுந்து வணங்கு என்று அம்மா சொல்லுவார். கிருபானந்த வாரியாரில் தொடங்கி கீரன், கீவா ஜெகநாதன், ஜெயகாந்தன், கண்ணதாசன், மாராப்போ குருசாமி, இலக்குவனார், கேபி சுந்தராம்பாள், MS சுக்குலட்சுமி, மதுரை சோமு என்று நான் விழுந்து கும்பிடாத கால்களே கிடையாது. அதைவிடவு அம்மா இன்னொன்று சொல்லுவாங்க, மகனே கும்பிடுவது போல பாவலா செய்யாது, மிதமாக தேடி போய் அந்த மனிதர்களின், அந்த மனுஷர்களின் கால் விரல்களை தொட்டு வணங்கு. ஏனெனில் அந்த கால் கட்டை விரல்களில் என் மொழியும் நம் பண்பாடும் இசையும் குடியிருக்கும் என்பதை மறக்காதே என்று அம்மா சொல்வார். ஆனால் நான் அப்படி விழுந்து கும்பிடாத கால்களே இல்லை. இன்றைக்கு சொல்கிறேன், அப்படி எல்லா கால்களிலும் விழுந்து கும்பிட்டதாலோ என்னவோ, யார் காலிலும் விழாந்து கும்பிடாத ஒரு வாழ்க்கையை எனக்கு மொழி தந்து. அப்பாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும், அம்மாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும், கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும், உறவானவர்களுக்கு, நண்பர்களுக்கு, நேர்மையான எதிரிகளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், துரோகிகளுக்கு அவர்கள் கற்றுக் கொடுத்தது போல் யாரும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள்? கற்றுக் கொடுத்தார்கள் தானே. என்ன ஒருவர் கேட்டார், நம்பிக்கை துரோகம், நம்பினால் துரோகம் தானே, நம்பிக்கை துரோகம் அதுவும் நடக்கும் வாழ்க்கையில். ஆனால் அவர்களும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். நான் ஒன்றை திடமாக நம்புகிறேன், வாழ்க்கை எப்போதும் ஏதேனும் ஒரு விதத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. நம் வேலை கற்றுக்கொள்வது, இயன்றவரை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது. இந்த இரண்டையும் தான் நாம் வாழ்க்கையில் செய்தாக வேண்டும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த கற்றுக் கொடுப்பதையும் கற்றுக்கொள்வதையும் தொடர்ந்து செய்வதால் சில துன்பங்களை நான் சந்தித்திருக்கிறேனா? சந்தித்திருக்கிறேன். இந்த அரங்கத்தில் முதன்முறையாக சொல்கிறேன்,
ஏனெனில் ஒரு நீதி அரசரின் முன்பு சத்தியத்தையும் உண்மையும் தவிர வேறு எதையும் பேசக்கூடாது என்பதால் மட்டுமல்ல, வேறெங்கும் சொல்ல முடியாத, சொல்ல தவறிய சில சொற்களை இந்த அரங்கத்தில் சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் வீட்டை விட்டு துரட்டப்பட்டிருக்கிறேன். உறவுகளை இழந்து தனியனாக நின்றிருக்கிறேன். ஒருவேளை உணவு கிடைக்காமல் பசியின் தீவிரத்தை அடிவயிற்றின் ஆழம் வரை நான் உணர்ந்திருக்கிறேன். அத்தகைய வாழ்க்கை எனக்கு வாய்த்தது, இருந்தது. ஆனால் பசித்த போதும், தனித்த போதும், நிராகரிக்கப்பட்ட போதும், வஞ்சகத்தால் துரோகத்தால் வீழ்த்தப்பட்ட போதும் நான் எப்போதும் வள்ளுவனையும் கம்பனையும் பாரதியையும் கைப்பிடித்துக் கொண்டேன், வாசித்தேன். அவர்கள் என்னை காப்பாற்றினார்கள், கரையேற்றினார்கள். நிறைவாக சொல்கிறேன், அவரை வைத்துக் கொண்டு நீண்ட நேரம் பேசுவது மரபல்ல. எனவே நிறைவாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். படித்துறை இலக்கிய அமைப்பின் சார்பில் இந்த விருதுக்கு என்னை தேர்ந்தெடுத்த தம்பி என்று நான் பிரியமாக உணர்வு பூர்வமாக அழைக்கும் இளம்பரதிக்கும் இணைந்து இந்த விருதை தருவதற்கு துணை நின்ற திருவள்ளுவர் கழகத்திற்கும் என் அன்பிற்கும் பிரியத்திற்கும் உரிய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தினுடைய அருமை தலைவர், அருமை சகோதரர் பிரகாசத்திற்கும், இந்த அரங்கில் கூடியிருக்கிற எல்லோருக்கும் விருதை வழங்கி விருதினும் உயர்ந்த, விருதினும் மேம்பட்ட, விருதுக்கு மேலும் பெருமை சேர்த்த ஒரு உரையை நிகழ்த்திய நீதியரசருக்கும் நான் பணிந்து நன்றி சொல்கிறேன். பார்த்திபராஜா சொன்னார், நான் கொஞ்சம் உயரம் என்று. எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் உயரம்தான். அது என் பெருமை இல்லை. நீங்கள் கொஞ்சம் உயரக்குறைவாக இருப்பதால், நீங்கள் கொஞ்சம் உயரக்குறைவாக இருக்கிற கருணையினால் நான் உயரமாக தெரிகிறேன். நீங்கள் உயரக்குறைவாக இல்லாவிட்டால் நான் எப்படி உயரமாக தெரிவேன்? நீங்கள் சிறிய கோடாக இருக்க சம்மதித்ததால் நான் கொஞ்சம் பெரிய கோடு போல தோற்றமளிக்கிறேனே தவிர அதுவும் என் பெருமை அல்ல. நிறைவாக மீண்டும் சொல்கிறேன், இந்த விருது பெற்றதில் பெருமிதம் தாண்டி, மகிழ்ச்சி தாண்டி, சந்தோஷம், ஒரு படைப்பாளிக்கு எல்லாம் தான் இருக்கும். இந்த கலவையான எல்லா உணர்ச்சிகளையும் தாண்டி இதுவரை பெற்ற விருதுகளின் போது பெறாத ஒரு உணர்வை, இதற்கு முன்பு நிறைய விருதுகள் பெற்றிருக்கிறேன், இதற்கு முன்பு நிறைய விருதுகள் பெற்ற போதெல்லாம் பெறாத ஒரு உணர்வை இந்த அரங்கில், இந்த விருதை உங்கள் கரங்களால் பெற்ற போது நான் உணர்ந்தேன். அது பெருமிதம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஞானச் செருக்கு இல்லை, எதுவும் இல்லை. பாதுகாப்பாக உணர்கிறேன். வாழ்க்கையில் முதன்முறையாக மிகுந்த பாதுகாப்பாக உணர்கிறேன். இந்த கணத்தில் என் உருவம் குறைந்து சிறுத்து ஒரு சிறு குஞ்சாக நான் என்னை மாற்றிக்கொள்கிறேன். நீங்கள் உச்ச நீதிமன்றத்தின் உயர்ந்த பீடத்தில் இருந்து ஒரு தாய்க்கோழி போல விரித்த அந்த விரிந்த சிறகுகளுக்குள் நான் நிற்கிறேன். ஏற்புரையை ஒரு நெகிழ்ச்சி உரையாக வழங்கிய இன்றைய விருதாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மீண்டும் நன்றிகளை காணிக்கையாக்குகிறோம். வாணியம்பாடி திருக்குறள் மன்றம் நடத்திய திருக்குறள் முற்றோதல் போட்டியில் பரிசு பெற்ற